கோடை விடுமுறையின் பொழுது ஏற்கனவே பழுதாகி உள்ள பள்ளி கட்டிடங்களை பழுது பார்க்கும் வகையில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கவிருப்பதால் அது குறித்த விவரங்களை அனுப்புமாறு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சம்கர சிக்ஷா திட்ட மாநில இயக்குனர் தினகரன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், சம்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு குழு மூலம் தலா 2 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். ஆகவே பள்ளி கட்டிடங்களில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பழுது குறித்த திட்ட விவரங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிதி அளிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பழுதுகளை சீர்படுத்தி முடிக்க வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பழுது நீக்க பணிகள் முடிந்ததும் புகைப்பட ஆதாரங்களுடன் ஒரு நிறைவு அறிக்கையை அந்தந்த ஆய்வு அதிகாரிகள் மூலம் மாநில திட்ட அலுவலகமான சம்கர சிக்ஷாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநில பணியிலிருந்து IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற 4 பேர் தற்பொழுது வேறு ஒன்றிய பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒன்றிய பிரதேசத்தின் தேர்வு அடிப்படையில் பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்று இயக்குனர் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் IAS அந்தஸ்தை வழங்கி பதவி உயர்வு அளிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் அண்மையில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் YLN ரெட்டி, L முகமது மன்சூர், PD ருத்ரகவுடு ஆகியோருக்கு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் ஏற்கனவே வகித்த அரசு துறைகளில் செயலர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற பிரியதர்ஷினி அருணாச்சல பிரதேசத்திற்கும், ரெட்டி மிசோரம் மாநிலத்திற்கும், முகமது மன்சூர் சண்டிகருக்கும், ருத்ரகவுடு லடாக்கிற்கும் பணியிடை மாறுதல் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக சார்பு செயலர் ராகேஷ்குமார் சிங் வெளியிட்டுள்ளார். புதுவை மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இளநிலை எழுத்தாளர், மேல்நிலை எழுத்தாளர் மற்றும் பொதுப்பணி, காவல், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 5000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அப்பணிகளுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே திடீரென அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேர்வை தள்ளி வைத்து மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் உத்தரவிட்டுள்ளார். தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. காரைக்கால் வடமரைக்காடு அருள்மிகு ஒப்பிலாமணியர் சுவாமி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். காரைக்கால் வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு ஒப்பிலாமணியர் சுவாமி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி விழா கடந்த 2ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான அகத்தியருக்கு சிவபெருமான் அருளிய திருமண காட்சி நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவர்கள் ஸ்ரீ துர்கை மற்றும் ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜை செய்து வழிபட்டனர். விளக்கு பூஜையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் ஸ்ரீ துர்க்கையம்மன் அலங்காரத்தில் தனி மேடையில் வீற்றிருந்தது பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விளக்கு பூஜையை தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஊட்டியில் நடைபெற உள்ள சிலம்பம் போட்டியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்களை வழி அனுப்பிய சமூக ஆர்வலர்கள். ஊட்டியில் நாளை நடைபெற உள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க புதுவையை சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர்.
மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடந்தது. போட்டியில் பங்கேற்க 2 பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சைவாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பம் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ, முதலியார்பேட்டை கருணா என்கிற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடக்கும் சிலம்பம் போட்டியில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினர். தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டியில் புதுவையை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்பு பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர். மேலும் இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர், அருள், விக்ரமாதித்தன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கோடை காலத்தில் கட்டுமான தொழிலில் பெரும்பான்மையோர் ஈடுபடுவர். புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலையில் நேர்மையான விலையில் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டன. அவ்வாறு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவுகளால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளன. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனம் போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்கின்றனர். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்பொழுது மூட்டை 369 ரூபாய்க்கும், 260 ரூபாய்க்கு விற்கப்பட்ட டால்மியா சிமெண்ட் 340 ரூபாய்க்கும், 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ராம்கோ சிமெண்ட் தற்பொழுது 350 ரூபாய்க்கும் என மூட்டைக்கு 100 ரூபாய் விலை உயர்த்தி விற்கின்றனர். இந்த விலையேற்றத்தை தடுத்து விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கருவறை கட்டுமான பணியின் முழு செலவையும் ஏற்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் 5,50,000 ரூபாயை நிதி உதவியாக கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தற்பொழுது கும்பாபிஷேகம் பணிக்காக ஆலய கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் கருவறை கட்டும் பணியின் முழு செலவையும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியில் இருந்து கோவில் கருவறை கட்டுவதற்கு 5,50,000 ரூபாய் பணத்தை பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் செந்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலன் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும், இல்லையென்றால் அவருடைய முகத்திரையே கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 47,28,000 ரூபாய் மதிப்பிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குருப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தீர்த்தால் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் ஏரியை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 37,69,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் களித்தீர்த்தால் குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலக்குட்டையை ஆழப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 9,59,000 ரூபாய் மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி இஷிதாரதி, செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொகை இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் நிலவி வரும் அதிக வெப்பநிலையை எதிர்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு நன்னாரி சர்பத் மற்றும் மோர் வழங்கும் நிகழ்ச்சி செல்லிப்பட்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்பொழுது நிலவி வரும் அதிக வெப்பநிலை தாக்கத்தால் பொதுமக்களின் நலன் கருதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் மனிதநேய மக்கள் நலத்தொண்டன் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி திருபுவனை செல்லிப்பட்டு கிராமத்தில் இயக்கத்தின் சார்பில் நீர்மோர் மற்றும் நன்னாரி சர்பத் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு மகளிர் ஆசையா, விஜயலட்சுமி, செல்வம்மாள், மணிமேகலை, மதியழகி, மஞ்சுளா, சரசு, வேலா ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 100 பேருக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் 5ஆம் துளுவ வேளாளர் மரபினர் திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று 5ஆம் நாள் உற்சவ ஆனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் மரபினர் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வில்லியனூர் இசைத்தென்றல் கலைக்கூடம் ஆசிரியர் காவியா குழுவினர் சார்பில் கலை நிகழ்ச்சி, RT சுமித்ராவின் பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய குளத்தில் இருந்து அக்னி கரகம் வருகையும், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துளுவ வேளாளர் மரபினர், திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் உற்சவதாரர் செல்வநாதன் மற்றும் திருக்கோவில் நிர்வாகி அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் MLA சிவா கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வசந்த நகர் பகுதியில் திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல் தனது பிறந்தநாள் விழாவை இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவருமான MLA சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலுக்கு பொன்னாடை அணிவித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் சக்திவேல் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்காலில் ஆகம விதிகளுக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. காரைக்கால் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் சேனாதிபதி
காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் வகைரா தேவஸ்தானங்களுக்கு உட்பட்ட ஸ்ரீ சோமநாயகி உடனுரை சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் போது கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் அறங்காவல் குழுவினரால் வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு தற்பொழுது உள்ள விழா குழுவினர்கள் இருக்கும் கல்வெட்டை மற்றும் வைத்திருப்பது ஒருதலை பட்சமானது என குற்றம் சாட்டினார். வெள்ளித்தேர் வேலைகள் முழுவதுமாக நிறைவுறாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமின் விளம்பரத்திற்காக ஆகம விதிகளை மீறி வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் துரை சேனாதிபதி குற்றம் சாட்டினார். கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து துணைநிலை ஆளுநருக்கு புகார் கடிதம் அனுப்பியதோடு கடிதத்தில் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். வில்லியனூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு நிதியுதவி எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பரசுராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தனது சொந்த பணத்தில் இருந்து 1 லட்சமும் வில்லியனூர் மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும் கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் பொழுது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.